நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன். இந்த கடவுள் ஒன்றுமே செய்ய மாட்டேன்து. பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரபஞ்சம் எனக்கு எதுவுமே செய்கிற மாதிரியே தெரியல. வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துயரத்தில் இந்த நிமிஷத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் துயரங்கள் எல்லாமே மாறப்போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிரபஞ்சம் சரி, தெய்வம் சரி, அப்படிலாம் நம்மளை கைவிட்டுறது இல்லைங்க. நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட சரியான முறையில் கனெக்ட் ஆகுறது இல்லை. அதுதான் நிஜம். அது எப்படி கனெக்ட் ஆகுறது, பிரபஞ்சத்தில் நம்ம எப்படி நேரடியாக தொடர்பு கொள்வது. நாம் யாரோட தயவுமே தேவையில்லைங்க. நாம் மட்டுமே போதும். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வேணுங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறதுக்கு யார் தயவும் தேவையில்லைங்க. இந்த முறைப்படி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் ஆக ஆசைப்படுறீங்களோ, அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பாருங்கள், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. நான் சேனலை ஆரம்பித்ததோட நோக்கமே நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரியப்படுத்திட்டு போயிடணும் நம்மளோட ஆயுஸ் காலத்துக்குள்ளே அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எப்போவுமே நம்ம இப்போ ஒரு சாப்பாடே சாப்பிட்றோன்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்றது ஒரு பழைய கஞ்சியாக கூட இருக்கலாம், ஒரு கூழாக கூட இருக்கலாம். அப்போ நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணுங்க. கடவுளே, பிரபஞ்சமே, எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உங்களோட அம்மா அப்பா, உங்களோட பாட்டி தாத்தா, இவங்களாம் வயசானவங்க யாராச்சும் இருந்துட்டாங்கன்னா சாப்பாடு சாப்பிட முன்னாடி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்படியே அந்த சாப்பாடை எடுத்து நெத்திக்கிட்டு வச்சுட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்படியே எடுத்தோடனே சாப்பிட ஆரம்பிச்சிட மாட்டாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும்போது நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி கூழ் குடிச்சிக்கிட்டு இருக்கோங்க, நாளைக்கு நல்ல ஒரு வகை வகையான சாப்பாடு, நம்மளுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இல்லை இதை விட இன்னுமே நல்ல நம்மளுக்கு பிடிச்ச உணவுகள்லாம் எல்லாமே நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளோ தான் நாம் இந்த மாதிரி நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, துயரத்தில் இருந்தாலும் சரி, பிரபஞ்சம் என்னை காப்பாற்றும், தெய்வம் எனக்கு கை கொடுக்கும், அப்படியே ஒரு நம்பிக்கையோடு இருங்க. நம்மளை எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருப்போம், நம்ம பயங்கரமான கஷ்டத்தில் இருப்போம், மீண்டு வரவே முடியாது, யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம நல்லா வசதியாக இருந்தால் மட்டும் நம்மளை 4 பேர் தேடி வருவாங்க. நம்ம சொந்தம் பந்தம் நண்பர்கள் எல்லாருமே தேடி வருவாங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு கஷ்டத்தில் கை கொடுக்குற நல்ல மனிதர்களும் நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு தெய்வத்தின் கை என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது, என்னை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகுது. உங்களுக்கு இஷ்ட தெய்வம், உங்களோட குலதெய்வம் உருவத்தை மனசுக்கு முன்னாடி நிறுத்திக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுடைய கை உங்கள் கையை பிடிச்சிருக்கதா நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு நீங்கள் எப்போவுமே நினச்சிக்கோங்க, உங்களுக்கு பெரிய கஷ்டம் வந்துட்டுருக்கு, இந்த நிமிஷத்தில் நீங்கள் மீண்டு வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? பெரும் கஷ்டம், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தால் கூட இருக்கட்டுங்க, அந்த கரம் உங்களை கூட்டிகிட்டு போகுது, இந்த கரம் உங்களை வழிநடத்தி போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மனசில் ஒரு நல்ல ஒரு நினைப்பை வச்சுக்கோங்க. எப்போவுமே என்னோடய கஷ்ட காலங்கள்லாம் எனக்கு வராத கஷ்டம்லாம் கிடையாதுங்க. சில சமயத்தில் நான் சாப்பாடு கூட இல்லாமல் இருந்திருக்கேன். ஆனால் என்னோடய வாழ்க்கையிலேயே நான் நினச்சே பார்க்க முடியாமல் நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதே சமயத்தில் என் வாழ்க்கையில் வராத கஷ்டங்கள் துயரங்களே கிடையாது. படாத கஷ்டம்லாம் பட்டாச்சு. அந்த மாதிரி சமயங்களில் கூட நான் தெய்வம் எப்போவுமே நம்ம கூட இருக்குது, நம்மளை கைப்பிடிச்சி கூட்டி போகுது, எந்த ஒரு கஷ்டத்துலேயும் தெய்வம் நம்ம கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்குவேங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அது நம்மளை விட்டு விலகி போகிறத கண்கூட பார்க்க முடியும். என்ன ஒரு துயரமாக இருந்தாலும் சரி, நம்ம துயரங்கள்லாம் இருக்க இடம் தெரியாமல் பஞ்சா பறந்து போகிறத உங்களால் கண்கூட பார்க்க முடியும். நம்ம ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதாவது ஒரு மனிதன் என்ன செஞ்சுருக்கான், கடவுளே ஒரு பயணம் போயிருக்கான். அந்த பயணம் போகும்போது கடவுளே என் கூட துணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வேண்டியிருக்கான். அப்போ பார்த்தேன்னு சொன்னால், ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு கால் 4 பாதங்கள் சுவடுகள் தரையில் பட்டிருந்திருக்கு. அதே சமயத்தில் கொஞ்சம் தூரம் போன பின்னாடி பார்த்தா 2 கால் தடங்கள் மட்டும் இருந்திருக்கு போய்கிட்டு இருக்க பாதையில். அப்போ தெய்வமே, என்னை கைவிட்டுட்டீங்கல்ல, நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், ஏன் இப்படி என்னை கைவிட்டுட்டீங்க இந்த துயரமான நேரத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கு கடவுள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால்,
பக்தா, நான் வந்துட்டு உன்னை கைவிடலை. அந்த முன்னாடி நடந்தபோது உன்னை கைப்பிடிச்சு நான் கூட்டிகிட்டு போனேன். அடுத்து இருக்க 2 பாதங்கள், அடுத்து வரக்கூடிய 2 பாதங்கள் என்னுடைய பாதங்கள். நான் வந்துட்டு உன்னை தூக்கிக்கிட்டேன், என்னோடய தோளில் சுமந்துக்கிட்டேன், உன்னோட கஷ்ட காலங்கள் எல்லாம் உன்னோட தோளில் சுமந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தெய்வம் சொல்லிச்சான். அதே மாதிரி தான் நம்மளோட கஷ்ட காலங்கள் எல்லாம் தெய்வ நம்பிக்கை இருந்தால், பிரபஞ்சத்தின் மேல் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து தெய்வம் கண்டிப்பாக வந்து கைவிடாதுங்க. நம்ம எப்போவுமே நீங்கள் நினச்சிங்க, அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். எப்போவுமே நம்மளுக்கு கொடுத்த சாப்பாட்டுக்கும் சரி, நம்மளுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு பல மடங்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த கஷ்டங்களில் இருந்து இந்த பிரபஞ்சம் என்னை காக்கும். பிரபஞ்சம்ன்றது யாருங்க? நம்மளோட தெய்வங்கள் தாங்க. நம்மளோட தெய்வம் தான் பிரபஞ்சம் காக்கும் அப்படி சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு இருங்க. கட்டாயம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய சிச்சுவேஷனில் இருந்தால் சரி, உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல விதமாக மாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.